அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா வேணுகோபாலுங்க. அதிமுகவோட மாநில துணை செயலாளர் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை. இன்றைக்கி நாங்கள் பெரியார் நகரில் ரவிமரியா அண்ணா கேம்பெயின் பண்ண வந்திருந்தாங்க. நாங்கள் மக்கள் எல்லாம் கூடிருந்தோம். அண்ணா பேச்சு கேட்க நின்றுட்டு இருந்தோம். அண்ணா பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த வார்டோட கவுன்சிலரு ஜெயபிரதா அவங்க 64வது வார்டோட கவுன்சிலரு ஒரு பேப்பர் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. கையில் 8000 ரூபாய் டோக்கன் பண்டலாக வச்சுருந்தாங்க. நம்ம இங்கே கூட்டம் நடக்குது, அங்கே டோக்கன் நின்றுட்டு இருந்தாங்கங்கிறத பார்த்துட்டு போய் என்னக்கா பண்ணுறீங்க, இந்த மாதிரி டோக்கன் கொடுக்கலாமா, கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட இன்னும் டோக்கன் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க பர்மிஷன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. என்ன பர்மிஷன் வச்சுருக்கீங்க காட்டுங்கிறப்ப சொன்னேன். திடீர் கரூர்காரங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அந்த அண்ணா வந்தாங்க, கரூர்காரண்ணா வந்தாங்க. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, இந்த ஏரியாக்காரங்க அவங்க கிடையாது. என்னன்னு கேட்கும்போது என்னை அடிக்க வந்தாங்க. என்னை அடிக்க வந்த உடனே நம்ம பகுதி செயலாளர்களும் நம்ம வார்டு செக்ரட்டரிஸும் என்ன காப்பாற்றுறதுக்கு அவங்க கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னா திமுக காரங்க தான். கோயம்புத்தூர் முழுக்க எல்லா பக்கமும் கரூர்காரங்க வர்றாங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி அடாவடி பண்ணுறாங்க. பெண்களுக்கு நம்ம ஓட்டு கேட்க போகிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம் என்ன லேடிஸ் பேசுறதுக்கு பாத்துக்கலாம் ஒரு கையே தப்பு இல்ல. எல்லாரும் கட்சிக்குள்ள தான் இருக்கும்.